ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம முருங்கைக்கீரை பொரியல் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா சட்டி காஞ்சிட்டு பின்னாடி எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிடலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு பின்னாடி கொஞ்சமாக கடுகும் இதையும் போட்டுக்கலாம். உளுந்து பருப்பு, கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், கொஞ்சம் உப்பு போட போகிறேன். உங்கள் வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் உப்பு போட்டுக்கிட்டால் போதுங்க. நான் வந்து ஊர்லேருந்து முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வந்தேன். ஊருக்கு போயிருந்தால் அப்போ வந்து முருங்கைக்கீரை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுவே வந்து இப்போ செஞ்சுட்ருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நான் சீரகம் போட்டுக்கிறேன். சீரகம் போடும்போது வந்து கீரை பொரியல் வந்து சூப்பராக இருக்கும். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நான் வந்து பாசிப்பருப்பு போட்டு சேர்க்குறேன். முட்டை போடாமல் பாசிப்பருப்பு போட்டு செய்ய போகிறேன். நான் பாசிப்பருப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து 4 மிளகா போட்டுக்கிட்டேன். நீங்கள் நீல மிளகா போட்டுக்கோங்க. நான் வந்து குண்டு மிளகா போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து எவ்வளோ கீரை எடுக்கிறீங்களோ தகுந்த மாதிரி பருப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் நிறைய கீரை எடுக்கிறேன், 2 நேரத்துக்கு செய்கிறேன். அதனால் வந்து நான் கொஞ்சம் கூட போட்டு பருப்பு எடுத்துக்கிறேன். அதனால் பருப்பு வந்து எந்த பருப்பு எடுத்துக்கலாம், நம்ம பாசிப்பருப்பு தான் எடுத்துக்கலாம். அதுதான் வந்து நல்லாயிருக்கும் கீரை பொரியலுக்கு. துவரம் பருப்பு கூட நல்லா தான் இருக்கும். பாசிப்பருப்பு 2 துவரம் பருப்பு கூட போடுவாங்க. நான் வந்து இன்றைக்கி பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். அதனால் பாசிப்பருப்பு போட்டு சும்மா கொஞ்சம் நேரம் மட்டும் வதக்கிடலாம். வதக்கிட்டு இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அது தண்ணியை வேகட்டும். எப்பயுமே நான் ஊற்றி போனால் முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இங்கே ஒரு 20-30 விற்கிறாங்க. அதனால் ஊர்லேருந்து கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு வந்தால் 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிடுவோம். அதுக்காக வந்து ஊருக்கு போயிட்டு வரும்போது தேங்காய், முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து எப்பயுமே எடுத்துகிட்டு வந்துடுவேன். பாருங்கள், இப்போ வந்து பருப்பு வந்து நல்லா வேகட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வந்து கொஞ்சம் வேக வச்சிடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. பருப்பு வேகும் போது நான் அப்பப்போ உப்பு சேர்த்திக்கிறேன். அதனால் வந்து கீரையில் நான் கொஞ்சமாக தான் உப்பு போடுவேன். உங்களுக்கு உப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். பாருங்கள், ரொம்பவும் வேக வேணாம், வேகாமல் இருக்க வேணாம். ஓரளவுக்கு வெந்துட்டால் போதும். ஏன்னா நம்ம கீரை போடும்போது இன்னும் கொஞ்சம் வேகும்ல. ஆனால் இப்போ வந்து முக்கால்வாசி கீரை கொட்டிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ வந்து நான் முருங்கைக்கீரையை வந்து நல்லா அலசி வச்சுட்டேன். இந்த மாதிரி வந்து அலசி வச்சுருக்கேன். இப்போ முருங்கைக்கீரையை போட்டு ஒரு கிளறிடலாம். எனக்கு ஒரு 3 புடி 4 புடி முருங்கைக்கீரை நான் போட்டேங்க. நீங்கள் எவ்வளோ போடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. ஒரு 2 தடவை கிளறினாவே வந்து நல்லா அந்த பருப்பில் போய் மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், கீரைக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் உப்பு போட்டுக்கிட்டேன். நான் அப்பப்போ உப்பு போட்டுக்கிட்டேன், ஒட்டா போடாமல் வந்து அப்பப்போ போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம கிளறி கொடுத்துக்கலாம் கீரையை.
கிளறி பிறகு வந்து இப்படி தான் இருக்குது. இது நல்லா வேக வைக்கணும். கீரையை வந்து அந்த தண்ணியிலே நல்லா வேக வைக்கணும். பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து கீரையை எப்பயுமே வந்து மூடி போட்டு மூடி வேக வைக்கவே கூடாது. பாருங்கள், முக்கால்வாசி வந்து வெந்துருச்சு. பருப்பு வந்து நல்லாவே வெந்துருச்சுங்க. கீரை கொஞ்சம் நேரம் வேகணும். பாருங்கள், இப்போ வந்து வெந்து முடிச்சிடுச்சு. இப்போ வந்து தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருந்தேன். முட்டை போட்டுக்கிறதா போட்டுக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி தேங்காய் தான் போட்டேன். பாருங்கள், தேங்காய் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், கிளறின பிறகு இப்படி தான் இருக்குது. ரசம் வந்து பக்கத்தில் கொதிச்சிட்ருக்குங்க. காலையில் வந்து நான் காலையில் மதியானம் சாப்பாடு கொடுக்கறதுக்காக வந்து கீரை பொரியல், ரசம், சாதம் வச்சுருக்கேன் இன்றைக்கி. பாருங்கள், கீரை பொரியல் இப்போ தான் வெந்த பின்னாடி இப்படி தாங்க இருக்குது. பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு, கீரையும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நம்ம கீரை போடுறதுக்கு முன்னாடி முக்கால்வாசி தாங்க வேகணும். அப்போ தான் வந்து கீரையோடு வேகாகும் போது நல்லா ஃபுல் வேகும். நம்ம கீரைக்கு முன்னாடி நம்ம நிறைய வெந்துருச்சுன்னா அப்புறம் இதோட ரொம்ப கூல் ஆகிடும். பாருங்கள், ரசம், சோறு, பொரியல் வச்சு கூட சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.